ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட் देम ஜாயின். சோ எது வரைக்கும் காப்பி பண்ணிருந்தீங்க? சார் கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் இருக்கு. பூபதி இது கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் சார். என்னப்பா? கம்ப்ரஷன் இண்டெக்ஸ். அது வரைக்கும் காப்பி பண்ணியிருக்கீங்களா? கம்ப்ரஷன் இண்டெக்ஸ். எஸ் சார், எஸ் சார். சரிப்பா, சரி ஓகே. கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் ஃபுல்லா முடிஞ்சதுல ஃபுல்லா காப்பி பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சு சார். Wait, I'll display the points. பிரியதர்ஷினி உங்ககிட்ட அனிதா நம்பர் இருக்கா? கால் பண்ண சார், அட்டெண்ட் பண்ணல. ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். தெரியுதாப்பா? பிரைமரி கன்சல்டேஷன் தெரியுது? எஸ் சார். ப்ளீஸ் டேக் டவுன் திஸ். காப்பி சார். இந்த கணேசன்லாம் அவங்க லைவ் அட்டென்ட் பண்றதே இல்லையா பூபதி? சார் இவங்க ஜேடிஎக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க சார். ஓகே ஓகே. முடிச்சுட்டு தான் சார் இங்கே வருவாங்க. அது முடிச்சுட்டு எங்க அதுக்குள்ள முடிஞ்சிருமே தம்பி. இல்லை சார், அவர் வந்து அக்டோபர் தான் சார் ஜாயின் பண்ணாரு. நமக்கு சிலபஸ் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே முடிஞ்சிடும். செகண்ட் பேட்சிங் ஸ்டார்ட் ஆகும் சார். செகண்ட் பேட்ச் ஓகே, லெட் அஸ் see. டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கொஞ்சம் காம்படிஷன் கம்மியா இருக்கும் பாலிடெக்னிக்கோட கம்பேரிட்டிவ்லி. போஸ்டிங் ரொம்ப கம்மி சார். காம்படிஷன் தான் தம்பி முக்கியம், போஸ்டிங் காம்படிஷன். நீங்க காம்படிஷன் கம்மி. எத்தனை போஸ்டிங் இருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல? எது இன்ஜினியரிங் காலேஜ் கேட்குறீங்களா சார்? ஆமா, இன்ஜினியரிங். அதில் வெறும் டோட்டலாகவே 97. சிவில்? சிவில் தெரியல. ஓ, மொத்தம் எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்த்து எவ்வளவுதானா? அவ்வளோதான் சார். சூப்பர். பாலிடெக்னிக் லெக்சரர்? அதில் சிவிலுக்கு மட்டும் 97 சார். மற்றது தெரியல. அவ்வளவுதானா? ஆமாம் சார். போன தடவை 110 வந்ததோ? சார் ஓகே. சிவிலுக்கு 97. பரவாயில்ல, 30-40 இருக்கு. எஜ்ஜி கொடுக்கணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கேட் கொஸ்டின் மறுபடி சால்வ் பண்ணணும். ஆனால் சொன்ன ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களா டிஆர்பியில்? இல்லை சார், இன்னும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் விடல சார். நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் சார் ஏதாவது தெரியும் சார். இன்னும் விட்றானுங்களா? வெட்டரன் சொல்லியிருக்காங்க சார். இன்னும் இல்லை. காப்பி பண்ணிட்டீங்களா? 1 minute சார். காப்பீட் சார். சார் அது யார் சார்? பீக்கா சார்? பெக்கா சார்? பெக்குப்பா, பெக்கு. பிசி. சார் 1 minute சார். ஜப்ரீஸ். ஓகே சார். சார் சொல்லுங்க. ஓகே.
முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். பூபதி காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். பிரியதர்ஷினி காப்பி பண்ணிட்டீங்களாமா? எஸ் சார். ஓகே, சம்க்கு போகலாம். இந்த கொஸ்டின் தெரியுதாப்பா? எஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். என்னென்ன சார் டீச் பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். நீங்க வாய்டு விட்டுருங்க, ஸ்பேஸ் விட்டுருங்க. இந்த ப்ராப்ளம் பண்ணலாம். டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா அதோட பாயிண்ட்ஸா சார்? ஆமா ஆமா, அந்த பிரைமரி கன்சல்டேஷனோட ஃபார்முலாவும் அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரசிபிலிட்டி மட்டும் எழுதியிருக்கோம். ஓகே ஓகே அதுக்கு சார். மட்டும் ஸ்பேஸ் விட்டுருங்க, வேற எதுவும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே ஓகே சார். ரம்யா நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு சார். நான் கால் பண்றேன் சார். கால் பண்ணிப்பேன். ஓகே சார். காப்பி பண்ணிட்டீங்களாப்பா எல்லாம்? எஸ் சார். சரியான காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பீட்ஸ். இப்போ சால்வ் பண்ணலாம். செட்டில்மெண்ட் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? பிரைமரி செட்டில்மெண்ட் என்ன ஃபார்முலா? H0 by 1 plus E0 CC into log 10 of sigma naught plus delta sigma dash divided by சிக்மா sigma naught. கரெக்டா? சார். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ அந்த கொஷின் பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கன்சல்டேஷன்ற ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்க நடக்குன்னா கிளேல தான் நடக்குது. கரெக்டா? மேல வந்து சாண்ட் இருக்கு, பட் கன்சல்டேஷன் எங்க நடக்கும்? கிளேல தான் நடக்கும். சரியா? ஸோ அப்போ இனிஷியல் திக்னஸ் ஆஃப் கிளே எவ்வளோ? 3 மீட்டர். 3 6 மீட்டர் meters. கொடுத்தாங்க. Six. கரெக்டா பாருங்க. H0 is equal to 6 மீட்டர். கரெக்டா? Yes, sir. ஸோ அதுதான் இனிஷியல் திக்னஸ் ஆஃப் கிளே. இனிஷியல் திக்னஸ் ஆஃப் கிளே இஸ் 6 மீட்டர். கரெக்டா? Yes, sir. E வேல்யூ கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக GW எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ G into W is equal to S into E. S ஓட வேல்யூ 1 கன்சல்டேஷன். கரெக்டா? Yes, sir. அப்போ E வேல்யூ என்ன? 2.7 into 0.2 is equal to E. அப்போ வாய்ட் ரேஷியோட வேல்யூ என்ன? 0.54. கரெக்டா? ஸோ ஈயோட வேல்யூ என்ன? 0.54. ஓகே. ஸோ சிசிக்கு வந்து என்ன பண்ணோம்னா, ஜென்ரலி வில் டேக் சிசி வேல்யூ கொடுத்துருக்கானா? கொடுக்கல. ஸோ அப்போ அன்டிஸ்டர்ப்டு கண்டிஷன் எடுத்துப்போம். 0.009 லிக்விட் லிமிட் மைனஸ் 10%. ஸோ எவ்வளோ வரும்? 0.009 into 60 minus 10. அப்போ சிசி எவ்வளோ போகிறது? 0.45. என்னப்பா? 0.45. 0.45. கரெக்டா? ஸோ அடுத்து இப்போ சிக்மா நாட்டுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், 1 minute, ஒரே நிமிஷத்தில் வரேன். இல்லை தானேயா? ஸோ இப்போ சிசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்மா நாட் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிக்மா நாட்டுக்கு நமக்கு டிராயிங் தேவை. வில் ட்ரா த டயக்ராம். மேலே யூனிட் வெயிட் வந்து 18 kilonewton per meter cube. கீழே gamma is equal to 19 kilonewton per meter cube. Gamma is equal to 20. அடுத்து clay. So clay க்கு what is the value of clay? அதை கால்குலேட் பண்ணலாம். கிரவுண்ட் வாட்டர் டேபிள் எங்க இருக்கு?
ஸோ இப்போ 18 சி ஃபவுண்டேஷன் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷனை? பேஸ் ஆஃப் பேஸ் இருக்குல்ல, எஸ் சார். பேஸ் ஆஃப் ஃபுட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ பேஸ் ஆஃப் ஃபுட்டிங்லேருந்துனா அது எவ்வளோ வரும்? 18ன்றது எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும்? 1 பாயிண்ட் சாரி தட் இஸ் ஃபார் டெல்டா சிக்மாக்கு தான். 2 இருக்கு கரெக்டா? சிக்மா நாட் இருக்கு, டெல்டா சிக்மா இருக்கு கரெக்டாப்பா இந்த எக்ஸ்பிரஷன்ல? Yes, sir. சொல்லுங்கப்பா. இந்த சிக்மா நாட்ன்றது ஃபவுண்டேஷன் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாயில் இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ரெஸ்? புரியுதா? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அதான் சிக்மா நாட். டெல்டா சிக்மான்றது இன்க்ரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ். சரியா? இன்க்ரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ்னா ஒரே விஷயம் தர்றேன். கம் பேக். இப்போ சிக்மா நாட்ன்றது இனிஷியல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். சரியா? டோட்டலா அது எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு? 2 பாயிண்ட் டயக்ராம் பாருங்க. 2.5 மீட்டர் கரெக்டா? ஸோ இது வந்து 1.2 மீட்டர். அடுத்து இது எவ்வளோ? 2 மீட்டர். ஸோ அதோட மொத்த திக்னஸ் எவ்வளோப்பா? கிளேயோட மொத்த திக்னஸ்? வாட் இஸ் த டோட்டல் திக்னஸ் ஆஃப் கிளே? 0.7 சார். கிளேயோட திக்னஸ்மா 11.7 சார். கிளே மட்டும்பா. கிளேனா வெறும் 6 மீட்டர் தான். ஆமா 6 மீட்டர். சரி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போதுமே நம்ம மிட் லேயர் ஆஃப் கிளேல தான் என்ன கால்குலேட் பண்ணுவோம்? கன்சால்டேஷன் கால்குலேட் பண்ணுவோம். சரியா? இது ஞாபகம். மிட் லேயர்ல தான் பண்ணோம், மிட் பாயிண்ட்ல தான் பண்ணோம். மிட் பாயிண்ட் ஆஃப் கிளேல தான் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஓகே? ஏன்னா அங்கேயும் தான் போர் வாட்டர் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அப்ப இது எவ்வளோ? 3 மீட்டர். என்ன ஸ்ட்ரெஸ் சார் கால்குலேட் மிட் லேயர்ல இருந்து? தம்பி இது வரைக்கும் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம், இந்த ஹைட் வரைக்கும் தான். ஓகே சார். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இது வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணோம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, இன்க்ரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி. ஸோ அப்போ ஹைட்டு இதுதான். ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் டைரக்டா கால்குலேட் பண்ணலாம். சரியா? அப்போ எங்க கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எதுவும் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இல்லை, அப்போ என்ன வரும்? 18 இன்டூ 2.5 கரெக்டா? சொல்லுங்கப்பா. பிளஸ் இங்கேயும் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இல்லை, அப்போ 19 இன்டூ 1.2 பிளஸ் இங்கே கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கு, அப்போ என்ன வரும்? 20 மைனஸ் 9.81 இன்டூ 2. ஏன் அங்கே 9.81 போடுற? Gamma W. அதான் ஏன்? ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கு. புரியுதா? இல்லையா? Yes. சப்மர்ஜ்டு சார். ஆமா. பிளஸ் இந்த இடத்துல காமா சாட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அப்படின்னா காமா சப்பும் கண்டுபிடிக்கலாம். பட் காமா சாட்டே கண்டுபிடிங்க. G plus E into gamma W by 1 plus E. G ஓட வேல்யூ என்ன? 2.7. void ratio ஓட வேல்யூ என்ன? 0. கண்டுபிடிச்சோமே 0.54. 54 or 45 54 divided by 1.54 into 9.81. ஸோ எவ்வளோ வருது பாருங்க? 20.64. என்னப்பா? 20.64. இப்போ காமா சாட் வந்து 20.64 மைனஸ் 9.81 இன்டூ ஹைட் எவ்வளோ? 3. சரியா? அப்போ பாதி அளவு. ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது பாருங்க? 120.6. 120.64 வருதா? ஸோ இப்போ சிக்மா டாஷ் கால்குலேட் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து டெல்டா சிக்மா இன்க்ரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும்.
ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்போதும் பேஸ் ஆஃப் த ஃபூட்டிங்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். You should always calculate from base of the footing. சரியா? ஏன் பேஸ் ஆஃப் த ஃபுட்டிங்ல இருந்து? ஏன்னா ஃபவுண்டேஷன்னால தானே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? சாயில் இருந்தது. அதுக்கான எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா நாட். அதுல இருந்து ஏன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது? ஏன்னா அதுக்கு மேல ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க. கரெக்டாப்பா? சொல்லுங்கப்பா. ஸோ அதனால தான் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பேஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுங்க. பேஸ்ல இருந்து 1.5, 1.2, 2 மீட்டர், இது வரைக்கும் 3 மீட்டர். கரெக்டா? ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க? யூஸ் பண்ண சொல்றாங்க 2 vertical is to 1 horizontal. பட் இதுல இருந்து இது வரைக்கும் ஹைட் எவ்வளோ? 7.7. கரெக்டா? அப்போ 7.7னா 2 vertical is to 1 horizontalனா இங்க 7.7/2. இங்க என்ன? 7.1/2. ஸோ இப்போ டைரக்டா ரெக்டாங்கிள் ஸ்கொயர்ன்றப்ப அந்த இது ஃபார்முலா யூஸ் பண்ணிருங்க. ஸோ வாட் இஸ் டெல்டா சிக்மா Q total load by B plus ZD whole square. கரெக்டா? ஸ்கொயர் ஃபூட்டிங் சொல்லுங்கப்பா. ஸோ அப்போ Q ஓட வேல்யூ என்ன? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 100 கிலோநியூட்டனா? 1000 சார். குட். 1000 கிலோநியூட்டன் பை சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் என்ன? சைடு 2. ஸோ இது மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும். 2 plus 7.7 the whole square. கரெக்டா? 7.7 the whole square. ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது? 1.62. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ SP is equal to H06 1 plus 0.54 into CC எவ்வளோப்பா? 0.45 into log 10 of 120.64 மேல வந்து 120.64 plus increment எவ்வளோ? 10.62 ஆப்பா? 10.62. ஸோ போடுங்க எவ்வளோ ஆன்சர் வருது பாருங்க. 0.064 சார். Very good. So that is the exact answer. 64 meter. இது mm ல மாத்தனீங்கன்னா 64 point. அடுத்த டிஜிட் சொல்லுங்க. 0.24 சார். புரிஞ்சுதா? கேட்ல கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின். டேக் டவுன் திஸ். சார் அந்த H நாட் வந்து கிளேவோட ஹைட் தான் எடுத்துக்கணுமா சார்? ஆமாப்பா, கன்சல்டேஷன் தானே பண்றீங்க. கன்சல்டேஷன் கிளேல தானே நடக்கும். சொல்லுப்பா. கன்சல்டேஷன் கிளேல தானே நடக்கும். கிளே தான் சார். அதுதான் எடுக்கணும். அப்ப அந்த மேல இருக்க 3 லேயருமே சாண்டி லேயரா சார்? ஆமா, ஸ்டாண்டர்ட். முடிச்சிட்டீங்களா? மேல ஹோல்ட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட்டட். அனிதா, ரம்யா முடிச்சிட்டீங்களா? இது மட்டும் எப்படின்னு சொல்றீங்களா சார்? இந்த 7.7 இப்படி எடுத்துக்கிட்டாங்க. இந்த 2:1 மெத்தட். என்னப்பா? சரி, இது 2:1 மெத்தட் மட்டும் எப்படி இந்த இது எப்படி எடுத்துன்னு சொல்றீங்களா? இது எப்படி ஃபார்முலா எப்படி வந்தது சொல்லுங்க. ஃபார்முலா எப்படி வந்தது புரியுது? என்ன புரியுது? இல்ல ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு கேட்கல சார். 7.7 நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? பேஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுங்க. இந்த ஹைட் ஆட் பண்ணுங்க. ஃபுல்லா மிட் லேயர் ஆஃப் கிளே வரைக்கும் ஆட் பண்ணணும். எவ்வளவு வருது மிட் லேயர் ஆஃப் கிளே வரைக்கும்? 7.7 சார். ஸோ அதுதான் 7.5.
for the depth. B ன்றது breadth of footing. Noted, sir. Completed. You then Completed, sir. next question. Question copy பண்ணிட்டீங்களாப்பா? Yes, sir. Yes, sir. Okay, you can solve this. So clay ஓட thickness எவ்வளோ? Clay ஓட thickness 10 meters, sir. Thickness of clay is 10 meter. இந்த கிளேக்கு மேல என்ன இருக்கு? Sand Okay. Sand thickness எவ்வளோ? 5 meters. 5 meter. What is the unit weight of sand? 18.5 0.5 sir. So clay ஓட unit weight கொடுத்திருக்கானா? 20 kilonewton per meter. ஸோ இதுக்கு மேல டாப்ல வந்து ஒரு சாயில் ஃபில் இருக்கு, கரெக்டா? சாயில் ஃபில் இருக்கு. அந்த சாயில் ஃபில்லோட திக்னஸ் என்னப்பா? 3 meter. 3 மீட்டர். ஓகே. ஸோ அதோட யூனிட் வெயிட் எவ்வளோ? அதுக்கு ஃபில்லோட யூனிட் வெயிட் 21 kilonewton per meter. 21 kilo. இப்ப இந்த மாதிரி நீங்க கிளேக்கு மேல இந்த மாதிரி சாண்ட போடுறதுனால கன்சாலேஷன் நடக்கும், புரியுதா? இது ஒரு வெயிட் தானே? இந்த ஃபில்லுன்றது வெயிட் தானேப்பா? Yes, sir. Yes, sir. அப்ப இதனாலே கன்சாலேஷன் நடக்கும். அதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம். ME இன்டூ டெல்டா H இன்டூ சிக்மா டேஷ் ஒன் டெரைவ் பண்ணனா Yes, sir. டெல்டா சிக்மா டேஷ். இது ஒரு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ண ஞாபகம் இருக்கா? Sir, காலையில ஆமா சார் பண்ணிருக்கோம். போடுறோம் sir. பண்ணமே. பண்ணிருக்கோம் சார். CBCC போடும்போது பார்த்தோம். ஆமா. சோ ME கொடுத்தா எவ்வளவு கொடுத்திருக்கான்? 2.5 இன்டூ 10 பவர் -4 இன்டூ 6. thickness of clay எவ்வளோ? 5 meter. thickness of clay 10 meter. டெல்டா H கிடையாது, H தான். H. ஓகே. 10 to be careful. டெல்டா சிக்மான்றது இன்கிரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ். இன்கிரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ் எதனால நடக்கும்? வெறும் ஃபில்னால நடக்கும், புரியுதா? இது நார்மலா இருக்கிறது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். பட் நம்ம எது எடுக்கணும்? இன்கிரிமெண்ட் இன் ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். Q. அப்ப என்ன வரும்? 21 into 3. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? Sir, again repeat sir. This is increment in stress. Increment in stress ன்றது இந்த இடத்துல ஃபில்னால வரதான் நம்ம எடுக்கணும். நார்மலா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? 21 into 3. அப்போ 2.5 into 10 power -4 into 10 into 10 into 63. இது போட்டா எவ்வளோ வரும்? 0.1575. 0.1575 மீட்டர், கரெக்டா? ஸோ அது எம்எம்க்கு மாத்தினீங்கன்னா 157.5. 157.5 mm, கரெக்டா? புரியுதாப்பா? சம் புரியுதா? டிஆர்பில கேட்கலாம், Yes. சரியா? பெருசா கால்குலேஷன் எல்லாம் கேட்கலாம். பில்லு கொடுக்கும்போது நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாமா சார்? சம் முடிஞ்சா சார்? முடிஞ்சதுமா, அவ்வளவுதான். ஆமா, அது மட்டும் தான் பார்க்கணும். இன்கிரிமெண்ட் தான் பார்க்கணும். இன்கிரிமெண்ட் காப்பீடு சார். முடிச்சிட்டீங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? see the question தெரியுதாப்பா? எஸ் சார். Yes sir, visible sir. question காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? 1 minute sir. Copy sir. 1 minute.
1 minute. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சாயில் லேயர் தெரியுதுல, டயக்ராம் வந்திருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. ஆமாங்க சார். டயக்ராம் வந்திருக்கீங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கா? ஒரிஜினல் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கா? எஸ் சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன இருக்கு? கிரவுண்ட் வாட்டர் டேபிள் குறைஞ்சிருக்கா? எஸ் சார். அடுத்து லோவர் கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுல இருக்க டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு என்ன? டெல்டா சிக்மா. என்ன சொல்றது புரியுதா? ஓகே சார். ஸோ அந்த டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரிஜினல் கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கு எவ்வளோ, அடுத்து இந்த லோவர் கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அண்டர்ஸ்டுட் சார். ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கப்ப கரெக்டா எங்க கால்குலேட் பண்ணோம்? மிட் லேயர் ஆஃப் கிளேல தானே கால்குலேட் பண்ணோம். அனிதா எங்க எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம்? அதி சொல்லுங்க சொல்லுங்கம்மா. மிட் லேயர் ஆஃப் பிளே சார். ஸோ அதே மாதிரி லோவர் கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கும் கால்குலேட் பண்ணி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் சொல்றீங்களா? கால்குலேட் பண்றீங்களா? எஸ் சார். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. போட்டிங்களா? அப்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பாருங்க. சார் ஒரிஜினலுக்கு 273.42 சார். 273.42. ஏன்பா அப்பெல்லாம் வருது? 10 எடுத்துக்கோங்கப்பா, 10 எடுத்துக்கோங்கப்பா. யூனிட் ரேட் ஆஃப் கரெக்ட் தான். 10 எடுத்து போடுங்க. யூனிட் ரேட் ஆஃப் 10 எடுத்துக்கோங்க. 270 சார். கரெக்ட் கரெக்ட் 270 கரெக்ட். 350 சார் லேட்டர்ட் கிரவுண்ட் வாட்டர் டேபிள். வெரி குட். 350 சூப்பர். அப்ப இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? 350 மைனஸ் 270. அப்ப இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? 80. 80. கரெக்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? m இன்டூ h இன்டூ டெல்டா சிக்மா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? இது கிளியர்? புரியுது. 1 டைம் சொல்லுங்க சார். m இன்டூ h இன்டூ டெல்டா சிக்மா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? டெல்டா சிக்மா கிடைச்சிருச்சா? சார் 120 சார். வெரி குட். 120 mm கரெக்டா? எஸ். எல்லாருக்கும் ஆன்சர் வருதாப்பா? ரம்யா didn't got the answer. Response. பிரியதர்ஷினி ஆன்சர் வந்ததா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. சரி, அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டெட்ராகி ஒன் டைமென்ஷனல் தியரி. அல்லது கண்டிப்பா கொஸ்டின் வரும். எல்லா எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் போனாலும் சரி, இதுல இருந்து வருதோ இல்லையோ டெட்ராகி ஒன் டைமென்ஷனல் தியரில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சரி, அதுலதான் இந்த டபுள் ட்ரைனேஜ், சிங்கிள் ட்ரைனேஜ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? டைம் ஃபேக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்குமான்னு தெரியல. சரியா? ஸோ மண்டே நான் கிளாஸ் எப்போ அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே ஓகே சார். ஸோ இதோட கன்சல்டேஷன்ல பிரைமரி கன்சல்டேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் இந்த நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, அதை வச்சு நிறைய சம் சால்வ் பண்ணலாம். நீங்களும் இது வரைக்கும் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். கரண்ட் இல்லை, 5 o'clock தான் வந்தது. அதனால தான் நான் அப்போ இன்ஃபார்ம் பண்ணேன். முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண முடியாது, கரண்ட் இல்லை.